இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எது? காற்றும் இல்லாம மழையும் இல்லாம ஒரு பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமா அப்படின்னா அது நம்ம பார்வைக்கு எப்படிங்க முடியும்? காத்தாவது அடிக்கணும், மழையாவது பெய்யணும், ஸ்தோத்திரம், அப்பதான் பள்ளத்தாக்கு நிரப்ப முடியும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டுடைய பார்வைக்கு இந்த சைட் ஆஃப் த லார்ட் காற்று தேவலை, மழை தேவலை, பள்ளத்தாக்கை நிரப்ப அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லி எலிசா அருமையான 3 ராஜாக்கள், ஏதோமின் ராஜா, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகி 3 ராஜாக்கள் நல்ல விசேஷம் கேட்கும்படியா எலிசாவிடத்துல போன போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வார்த்தை அநேக பேருடைய வாழ்க்கையில பலிக்க செய்ய போகிறேன் என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லி தான் இதை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும்படியாய் அல்ல, என் மாம்சத்திலிருந்து நான் இதை சொல்லலை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சபையை நிரப்பும்படியாக, சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களின் பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பும்படியாக தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி அவர் சொன்னார், நான் சொன்னேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தை பலிக்கணும். இந்த வார்த்தை பலிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் சரியா செய்யாம பலிக்காது. வாக்கு தத்தத்தெல்லாம் நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கிறதுனாலையோ அல்லது வாக்கு தத்தத்தெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் டெய்லி அறிக்கை செய்வதனாலேயோ வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்காது. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஸ்தோத்திரம், அந்த வாக்கு தத்தம் எப்படி பலித்ததோ அதன்படி நாம் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் பலிக்கும் என்பதனால அநேக பேருடைய பள்ளத்தாக்கை கர்த்தர் நம்முடைய ஆலயத்துல நிரப்ப போகிறபடினாலே தயவு செய்து கவனமா உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கவனமா இந்த வார்த்தைகளை கேளுங்க. மறுபடியும் கேட்டு எதையெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணுமோ அதை அர்ப்பணிச்சு விட்டீங்கன்னா இந்த வாக்கு தத்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும், இன்னைக்கே பலிக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வருஷம் எண்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை வைத்துதான் இந்த வார்த்தை பலிக்கும் என்பதை உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்தி, முதல் நாள்ல முதல் வாரத்துல நான் உங்களோடு பேசினேன். இது கர்த்தருடைய பார்வைக்கு, ஆமா அவருடைய பார்வைக்கு நாம் உத்தமமாய் நடந்தால், 2 நாளாகமத்துல 16வது அதிகாரத்துல வாசிச்சோம், 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. யாரை கர்த்தர் பார்ப்பார், யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் என்று சொன்னால் ஆண்டுடைய விஷயத்துல உத்தமமா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். நம்ம ஆராதனை பேலையோட சொன்னேன், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். பாஸ்டுக்காக அல்ல, சபைக்கு வருகிற மற்ற விசுவாசிகளுக்காக அல்ல, ஆண்டவருடைய பார்வைக்கு உன்னுடைய வழி எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். பெற்றோரை நம்ம ஏமாத்திடலாம், பாஸ்டரை நம்ம ஏமாத்திடலாம், கணவனை ஏமாத்திடலாம், மனைவியை ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. தாவீது அழகா சொல்றார், 139ஆம் சங்கீதம், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே, வானத்துக்கு ஏறினால நீர் அங்கே. பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்தும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எதுவுமே பண்ண முடியாது, ஆண்டவருக்கு மறைவா என்னால எதுவுமே செய்ய முடியாது என்று தாவீது சொல்லுகிறார். இந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு விசுவாசிகளும் வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அவருடைய பார்வையில உத்தமமாயிருந்த 18 வருட கூனியை கர்த்தர் சுகமாக்கினார். அவருடைய பார்வைக்கு உத்தமமாயிருந்த சகேயு என்கிற வரி வாங்கி அதனால் பாவத்தை சம்பாதித்து வைத்திருந்த சகேயுவை ஆண்டவர் ரட்சித்து, ஸ்தோத்திரம் இல்ல ஸ்தோத்திரம், நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதித்து தேவன் யார் என்பதை விளங்க காட்டினார். எனவே இந்த கால நேரத்தில் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்க வழி ஆண்டவருக்கு முன்பா எப்படி இருக்குது? உங்க எல்லாவற்றையும் அவர் அறிவாரே. நீங்க உட்காரதையும் அறிவார், எழுந்திருக்கிறதையும் அறிவார், நடக்குதலையும் அறிவார், நீங்க பேசத்தையும் அறிவார், சிந்திக்கிறதையும் அறிவார். எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் உத்தமமாய் இருக்குதான்னு பாருங்க. இருந்தாதான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நீங்க அவுட்டு. நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே என் வழி எப்படி மாற்றணும்? உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவார் பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பலிக்கணும்னா செய்யுங்க, பலிக்கணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம்.
யாருக்கு வாக்குத்தத்தம் பலிக்கும்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. காலையில் ஆனா இதான் ஒரு விசுவாசம் ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உமக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாம என்ன தடுங்க ஆண்டவரே. என்னுடைய மனுஷிகத்தினால மாம்சத்தினால துணிகரமா செஞ்சிருவேன். ஆண்டவருக்கு பிரியமா நான் செய்வதற்கு உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துங்கப்பான்னு ஜெபம் பண்ணா போதும். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துவார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இந்த கால நேரத்தில் நான் பல மாதமாக இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன், வாக்குத்தத்தத்தையே பேசுகிறேன், வாக்குத்தத்தத்தை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறேன். ஆனா ஒரு கிரியை நடக்கலைன்னா எப்படி நடக்கும்? உங்க வழி கர்த்தருக்கு முன்பாக எப்படி இல்லை? உத்தமமா இல்லை. அதனால தான் அற்புதம் நடக்கலை. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, 2 வாரம் இருக்குது. இந்த ஜனவரி 4th வீக்கில் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா காரியங்களும் ஃபுல்ஃபில் ஆக்குவே எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கேற்றபடி தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். 4வது வாரம் ஃபினிஷிங். இந்த ப்ரேயர், இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கும்போது எப்படி அவர்கள் பள்ளத்தாக்கை நிரப்பி கொண்டார்கள் என்று சொல்லி முடிப்பேன். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பள்ளத்தாக்கை நிரப்புவதற்கான ஆயத்த பாதையில் என்னோட கூட பிரயாணம் பண்ணணும். என்னோட கூட பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பள்ளத்தாக்கு அடுத்த வாரம் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. டிசம்பர் 31 வரலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் சொல்ல மாட்டீங்களே. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முதல் படி என்னது? நம்முடைய வழிகளை சரிப்படுத்தணும். நம்முடைய வழி யாருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியுங்க. ஸ்தோத்திரம். அது கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பு. ஸ்தோத்திரம். அருவருப்பான காரியம். ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வழி எப்படி இருக்குது, கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா அப்படின்றத முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம். நீங்க செக் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ரீபேக் கொடுக்குறேன். 2வது வாரம், போன வாரம் பார்த்தோம், யோராமின் முகத்தை பார்த்து தேவன் என்ன பண்ணிட்டாரு? டென்ஷன் ஆயிட்டார், கோபம் அடைந்து. ஸ்தோத்திரம். நீ ஏன் இங்க வந்த? எனக்கு உமக்கு என்ன? ஸ்தோத்திரம். உன் தகப்பனும் உன் தாயும் வணங்கின தெய்வமாகிய பாகால் இடத்துக்கு போவோம் என்று சொல்லி அப்படியே திரும்புறாரு. இந்த சைடு யோசபாத்தை பார்த்து சொல்றாரு, யோசபாத்தின் முகத்தை பார்த்ததினால்தான் உனக்கு இப்ப ப்ராபசி சொல்ல போறேன், தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன், வாக்கு தத்தம் சொல்ல போறேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த யோராமை பார்த்து அவர் கோபப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், இப்ப சொல்லி இந்த காரியம் தான். ஆண்டுடைய பார்வைக்கு அவன் எப்படி இல்லையா? ஸ்தோத்திரம். 2வது வசனம், 3:2, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை சொல்லுங்களேன், படிக்கிறது கூட கஷ்டம். ஸ்தோத்திரம். இந்த யோராம் அவனுடைய பார்வைக்கு எப்படி இல்லை? உத்தமமா இல்லை, பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பான செய்யற எல்லாருக்கும் ஆண்டவர் எதிரி. ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. யோபுக்கு கர்த்தர் துணையா இருந்தார், அவன் உத்தமனா இருந்தான். உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை. ஆனால் பொல்லாப்பாய் நீங்கள் அவரை பின்பற்றினால் அவர் உங்களுக்கு எதிரி ஆயிடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் யோராமை பார்த்து இந்த எலிசா டென்ஷன் ஆகி திட்டுறாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியானால் அவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு எது பொல்லாப்பு அப்படின்றத நம்ம அறியும்படியாக தான் போன வாரத்தில் பார்த்தோம். அதுல ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 3:3. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். ஆமென். எப்படி இருந்தானா? ஸ்தோத்திரம். யெரொபெயாமின் பாவங்களிலே அவன் சிக்கிக் கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அவன் கட்டப்பட்டிருந்தான். யெரொபெயாமின் பாவங்களிலே யோராம் சிக்கிக் கொண்டிருந்தபடியினாலதான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த யெரொபெயாம் யாரு, யெரொபெயாமின் பாவம் என்ன என்பதை குறித்து போன வாரம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் சொன்னேன். அந்த மீதியான பாயிண்ட்டை முடிச்சுட்டு யோசபாத்துக்கு நன்மை செய்தது எதனாலன்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட்டை சொல்லி இந்த வார செய்தியை முடிக்க போகிறேன். அடுத்த வாரம் யோசபாத்துடைய மீதி 3 பாயிண்ட்டை சொல்லி எப்படி அவர்களுக்கு தண்ணீர் வந்தது என்று சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நாம் எல்லாரும் செய்து தண்ணீரால் நிரப்பப்பட்டவர்களை அடுத்த வாரம் போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேகமாக இந்த யெரொபெயாம் யார்? யெரொபெயாம் சொல்லுங்க.
செய்தி கேட்டவங்க அப்படியே மூச்சா திருத்துன்னு என்ன பண்றது? யெரொபெயாம் யாரு? ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீங்கள் கரெக்டாக அந்த செய்தியை கேட்கணும், கை கொள்ளணும். இதுக்காக நான் சிரமப்பட்டு இந்த வீடியோவை ஆடியோவாக்கி அதை ட்ரிம் பண்ணி உங்கள் குரூப்பில் போடுறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் வாரம் ஃபுல்லாக அதை கேட்டிருக்கணும். கேட்டு இருந்தால் இப்படி திருன்னு முழிக்கவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கேட்டவர்கள் தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யெரொபெயாம் யாரு? சாலமோனா? சொல்லுங்க, சொல்றது தெளிவாக சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் பேசுறதுக்கு வசதியாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது. யெரொபெயாம் யாரு? சாலமோன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது. சாலமோன் யாருன்னு கேட்டக்கூடாது, தாவீதோட பையன். ஆண்டவர் கோபமாகி 2 முறை சாலமோனை சந்தித்து, நீ போற வழி சரியில்லைப்பா, உன் வழியை சரிப்படுத்து என்று சொன்ன போதிலும் இந்த சாலமோன் செவி கொடுக்காத போது அகியா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி சாலமோனுடைய அரண்மனையில் முக்கிய பணியில் இருந்த இந்த யெரொபெயாமை சந்தித்து அவனை வயல்வெளிக்கு அழைத்து கொண்டு போய் அவன் போர்த்து கொண்டிருந்த 10 புது சால்வையை 12 துண்டாக கிழித்து, கேட்டீங்களா போன வாரம்? ஆமா, இல்ல கேட்ட மாதிரி இது. 12 துண்டாக கிழித்து 10 துண்டை நீ எடுத்துக்கொள். தேவன் இஸ்ரவேலை 2ஆக பிரித்து விட்டார், கிழித்து விட்டார். சாலமோன் சரியானபடி தேவனுடைய பார்வைக்கு நடவாதபடியினாலே, பொல்லாப்பாய் நடந்தபடியினாலே அவனிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை கிழித்து பிடுங்கி தோழனாகிய உன் கையில 10 கோத்திரத்தை கொடுக்கிறார். நீ இஸ்ரவேல் என்கிற இந்த கோத்திரத்தை அரசாளுவாய். நீதான் இஸ்ரவேலாய் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தின் முதல் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாய் நடந்து ஆண்டவர் வழியில செம்மையாய் நடந்தால் உனக்கு பின்னாடி உன் புள்ள ராஜாவா இருப்பான். உன் கையிலிருந்து ஆண்டவர் மறுபடியும் சாலமோன் கையிலிருந்து புடுங்கின மாதிரி புடுங்காதபடி வாழ்ப்பான்னு சொல்லி அவன் கையில ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லி கொடுத்தாரு? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வீட்டில் அப்புறம் வாசிங்க. கர்த்தர் உன்னை நேசித்தபடியினாலே, உன்னிடத்துல உத்தமத்தை பார்த்தபடியினாலே சாலமோன் கையிலிருந்து பிடுங்கி 10 கோத்திரத்தை யார் கையில கொடுக்குறாரு? யெரொபெயாம் கையில கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை, நீ ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமமா, பொல்லாப்பாய் அல்ல, உத்தமமாய் நடந்தால் உனக்கு பின் வருகிற சந்ததியெல்லாம் ராஜாவாக இருப்பார்கள். இல்லைன்னா உன் கையில இருந்த கர்த்தர் பிடுங்கி வேற யார் கையிலையாவது கொடுத்துருவார்னு எச்சரிப்பாய் சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிட்டார். இப்ப இவர் ராஜா ஆயிட்டார், அவர் சொன்ன மாதிரியே. இதெல்லாம் போன வாரம் செய்தி நம்ம குரூப்ல இருக்குது, கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜாவான உடனே, ராஜாவாகிறவர்ல எங்க இருந்தாருன்னு தெரியல ஆளு, ராஜாவான உடனே என்ன பண்ணாரு இவரு? ஸ்தோத்திரம். 2 கண்ணுக்குட்டியை செஞ்சார். ஆமே. எத்தனை கண்ணுக்குட்டி? 1 செஞ்சதே ஆண்டவருக்கு படுகோபம். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் வனாந்தரத்தில் மோசே சீனாய் மலைக்கு போய் வரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை செய்து வைத்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கோபமாகி அன்றைக்கு ஒரு 30,000 பேரை வெட்டும்படியாய் தேவ கோபம் பற்றி எறிந்தது. இதையெல்லாம் அறிந்த இந்த யெரொபெயாம் என்ன பண்ணிட்டாரு? 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு தான்ல ஒன்னையும் பெத்தேல்ல ஒன்னையும் வச்சுட்டு, எருசலேம்ல சாலமோன் கட்டி இருக்கிற தேவாலயத்துக்கு ஜனங்கள் போகக்கூடாது, இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவரை விட்டு
இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாயிற்று. ஸ்தோத்திரம். முதல் இந்த யெரொபெயாம் செய்த பாவம் என்ன? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அருவருக்கிற முக்கிய பாவம் என்னதுங்க? விக்கிரக ஆராதனை. ஸ்தோத்திரம். 10 கட்டளையில ஃபர்ஸ்ட் கட்டளை என்னது? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் மேலும் பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலே நடமாடுகிற யாதொரு உருவத்தையும் யாதொரு சொரூபத்தையும் நீ செய்யக்கூடாது, அதை வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. அப்படி செஞ்சா நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து அதை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்காமல் விடவே மாட்டேன்னு யாத்திராகமம் 20:1 10 வரைக்கும் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. 10 கட்டளையில முக்கியமான கட்டளை இது. விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிற காரியம். விக்கிரக ஆராதனை செய்த யெரொபெயாமை அதே பாவங்களில இந்த யோராம் என்ன பண்ணானா? சிக்கி கொண்டிருந்தான். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர்களாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம்? செக் பண்ணி பாருங்க. என்னையா விக்கிரக ஆராதனை? நாங்க எதுவும் பண்றது இல்லையே. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை என்னதுங்க? போன வாரம் செய்தி கேட்டவங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட வேற எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஆண்டவரை விட. ஸ்தோத்திரம். இன்னைக்கு லேட்டாக வந்தவங்களுக்கு என்ன காரணம்? தூங்கிட்டான் பாஸ்டர். ஆண்டவரை விட தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க இல்லையா? தூக்கம் ஒரு விக்கிரக ஆராதனை. சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆமே. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய 7:30 வீட்டில் வேற ஏதோ வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. 7:30 எங்கே இருக்கணும் ஒரு விசுவாசி? நீ வீட்டில் சாமான் தொலைக்கிறான் பாஸ்டர்னா அது விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு தான் வந்துக்கிறீங்க. ஸ்தோத்திரம். வீட்டை பெருக்கிந்தான் பாஸ்டர், டீ போட்டு அவரு கொடுத்துட்டு வந்தான் பாஸ்டர், இது எல்லாமே விக்கிரக. புரியுதா இல்லையா? விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு எரிச்சல். அவர்களுடைய பாத்திரத்தை அவருடைய பள்ளத்தாக்கை கர்த்தரால் நிரப்ப முடியாது. இந்த யெரொபெயாம் செய்த மிக முக்கியமான தேவனை எரிச்சல் ஊட்டின காரியம் என்ன அப்படின்னா, அவன் என்ன பண்ணான்? 1க்கு 2 ஸ்தோத்திரம் 2 கன்றுக்குட்டிகளை செய்து தானுல 1 பெத்தேல்ல 1 வச்சுட்டு ஜனங்களை அதை வணங்கும்படி வற்புறுத்தினான். 2வதாக, இது போன வாரம் மெசேஜ், போன வாரத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். 31வது வசனம். இந்த காரியம் பாவமாய் 31மா அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி. ஸ்தோத்திரம். கவனிங்க கவனிங்க. 2வது அவர் என்ன பண்றாரு? சாலமோன் சர்ச்சு கட்டினாரு. இவர் ராஜாவா இவர் என்ன பண்றாரு? கோயிலை கட்டுவோம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பெரிய சர்ச்சு கட்டினான், பயங்கரமான சர்ச் அது சாலமோன் கட்டினது. இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு? ஒரு கோயிலை கட்டி. ஸ்தோத்திரம். கோயிலை கட்டினது கூட தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். அந்த கோயில்ல எந்த கோயிலா இருக்கட்டும் எந்த சர்ச்சா இருக்கட்டும் ஊழியம் செய்யணும்னா அது யார் வேலை? யார் வேலை? ஆசாரியருடைய வேலை. லேவி கோத்திரத்துக்கு அதான் வேலை. அவர்கள் தான் ஆசாரியர் ஆகணும். ஸ்தோத்திரம். ஆனா இந்த யெரொபெயாம் என்ன பண்றான்? தேசத்தில் ஈனமானவர்களை ஒன்னுக்கும் புரோஜனம் 5 பிசாகு புரோஜனம் இல்லாத கேஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? பாஸ் ஆகிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. யெரொபெயாம் செஞ்ச 2வது பெரிய பாவம் என்னது? ஸ்தோத்திரம். நம்மளே போய் செய்யறது ஊழியம் இல்லைங்க. கர்த்தரால் அழைக்கப்பட்டு அதுக்கென ஸ்பெஷலா அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஸ்தோத்திரம், குரு அபிஷேகம் பெற்று, ஸ்தோத்திரம், இங்கே ஊழியத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையில அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர். அவங்க தான் என்ன பண்ணாங்க? கண்டிப்பா ஊழியம் செய்யணும். ஸ்தோத்திரம். யெரொபெயாம் என்ன பண்ணிட்டாரு? அது போட்டான ஒரு நல்ல ஆளே அது போடலாம்ல. ஸ்தோத்திரம். வசனம் தெளிவா சொல்லுது, அவன் தேசத்தில் ஈனமானவர்களை, நாஸ்டி பீப்புள் இங்கிலீஷ்ல இருக்குது. ஸ்தோத்திரம். ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத, ஸ்தோத்திரம், ஈனமானவர்களா என்னது? பாஸ் ஆகிட்டான். ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. எல்லாரும் ஊழியம் செஞ்சிடணும்னு நினைக்க கூடாதுங்க. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யணும்னா முதலாவது கால் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் உங்களை அழைக்கணும். தெளிவா வசனம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒருவனும் இந்த ஊழியத்துக்கு தானா வர முடியாதுங்க. அவர் ஒருத்தனை அழைச்சிட்டாருன்னா
அவன் எங்கே போய் படுத்தாலும் விடவே மாட்டார். போட்டுக்கு அடியில் போய் படு, ஸ்தோத்திரம். எலியா மாதிரி கண்மலையில் போய் பொந்துல பூந்துக்கோ, எங்கன்னா போ, ஸ்தோத்திரம். அவர் உன் மேலே அழைப்பை வச்சுட்டா எங்கே போனாலும் விடவே மாட்டார். கரண்ட்டு ஷாக் கொடுத்தாவது உயிர் போகிற மாதிரி வச்சு உன்னை பிடிச்சி ஊழியத்துக்கு இழுத்துன்னு வராமல் விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யெரொபெயாம் செய்த 2வது பாவம், தேசத்தில் ஈனமானவர்களை எல்லாம் ஸ்தோத்திரம் ஆசாரியனாக்கினான். ஸ்தோத்திரம். 3வது அவன் செஞ்ச பாவம். இது 2ம் போன வாரம் பேசிட்டேன். இப்போ 3வது 4வது 5வது பாயிண்ட் மட்டும் பேசுகிறேன். 32வது வசனம் வேகமாக வாசிப்போம். யூதாவில் ஆசாரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில யெரொபெயாம் ஒரு பண்டிகையை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். 33 தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. கவனிங்க, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் பண்டிகை கொண்டாட வேண்டுமானால் 7 பண்டிகைகளை கொண்டாடும்படி கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார். 7 பண்டிகை: புலிப்பில்ல அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லி 7 பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டும் தனக்கு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த பண்டிகையின் விவரமெல்லாம் யாருக்கு தெரியும்? பாஸுக்கு தான் தெரியும், ஆசாரியனுக்கு தான் தெரியும். அவன்கிட்ட தானே இருக்குது நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்குது. ஒருவன் தப்பு பண்ணிட்டே வந்து பலி என்ன செலுத்தணும்னு சொல்லி ஆசாரியங்கிட்ட தான் கேட்பான். நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்துக்கு என்ன பலி பார்த்து சொல்லு. உடனே ஆசாரியன் என்ன பண்ணுவாரு? புக்கை திறப்பார். இந்த பாவத்துக்கு என்ன பலி? ரைட், போய் ஆட்டை வெட்டுப்பா, மாட்டை வெட்டுப்பான்னு சொல்லுவார். பலி செலுத்துவதே யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு? ஆசாரியன். பண்டிகை கொண்டாடுவது அப்ப யாருடைய கண்ட்ரோலு? ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசாரியன் போய் கேட்டிருக்கணும், பண்டிகை கொண்டாடினப்பா, என்ன பண்டிகை 8ஆம் மாசம் வருது பாரு 15ஆம் தேதி அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கவே இல்லை. தான் மனதிலேயே தானே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல ஈவன் பண்டிகை கொண்டாடுகிறான். இது ரைட்டா? ஸ்தோத்திரம். பண்டிகை யாரு கொண்டாடுறோம்? ஆண்டவருக்கு. அது ஆண்டவர் ஏத்துக்கணும்னா என்ன பண்ணோம்? எல்லா நிகழ்ச்சி, எந்த பண்டிகையா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அண்டர் த பாஸ்டர், பாஸ்டர்ஸ் கீழே தான் நீ கொண்டாடணும். நீயே உன்னை நியமிச்சுக்கின்னு, நீயே உன்னை முடிவு பண்ணிக்கின்னு அதை பாஸ்டர் செய்யணும்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு தான் தெரியும் எங்கப்பா பண்டிகை, என்ன ப்ரோக்ராம்னு பாஸ்டருக்கு தான் தெரியும். பாஸ்டர் அந்த கேட்டு பாஸ்டர் சொல்றத செய்யணும். அதை தான் பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த யெரொபெயாம் அதுலேயும் எகிரி அடிச்சு தான் மனதிலே தானே நியமித்து கொண்ட அந்த நாளிலே பண்டிகை கொண்டாடும்படி ஆசாரியர்களை தூண்டினான், ஆசாரியர்களை ஸ்தோத்திரம் ஏவினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். போன வாரமே சொன்னேன், ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் தலை ஆசாரியர். ஆசாரியருக்கு மேல ரிப்போர்ட் பண்றது யாருன்னா ஆண்டவர். கவனிங்க, ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்றதை தான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என் தாசனுக்கு நான் மறைக்கவே மாட்டேன். ஆதியாகமம் 18:18 வாசிங்க. ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஊழியக்காரருக்கு மறைச்சு எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஆதியாகமம் 18:18 கவனிங்க. நான் செய்ய போகிறதை, ஆபிரகாம்னா ஊழியக்காரர், அவர்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? மறைக்கவே பேச மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். முச்சிடுவா செய்தி. ஸ்தோத்திரம். செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைக்காமல் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நாம பாஸ்டருக்கு தெரியாம மறைச்சோம்னா அதை ஏத்துப்பாரா ஆண்டவர்? அந்த பண்டிகை ஆண்டவர் ஏத்துப்பாரா? பாஸ்டருக்கு தெரியாம செய்யற காரியம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுமா? அங்கீகரிக்கவே படாது. வேஸ்ட் நீங்க கொண்டாடுற பண்டிகை. ஸ்தோத்திரம். நீங்க கொண்டு வர்ற பண்டிகை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 1வது அதிகாரம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம். உங்கள் 14வது வசனம் வாசிங்க. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க கொண்டாடுற பண்டிகை எனக்கு சொல்லுங்களம்மா
சொல்லுங்களம்மா. நீங்களே நியமித்து கொண்ட நாளிலே பண்டிகை கொண்டாடுவது ஆண்டவருக்கு வருத்தம். அப்படி கொண்டாட முயலும் போது என்ன பண்ணுவாராம்? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம். வாசிங்க. 2வது அதிகாரம் 3வது வசனம். பண்டிகையை அவர் வெறுக்கிறபடினாலே பண்டிகை கொண்டாடுகிறவர்களே உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. இதோ நான் உங்களுடைய பண்டிகை பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகத்தில் அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிடிக்காத நீங்க பண்டிகை கொண்டாடுனீங்கன்னா என்ன பண்ணுவாராம்? இது நமக்கு தேவையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவர் சொல்லியிருக்கிற பண்டிகை தான் கொண்டாடணும். நான் மனசுலேயே நாம நினைச்சுக்கின்னு அந்த சர்ச்சில் பண்ணுறாங்க பாஸ்டர், அந்த சர்ச்சில் பண்ணுறான் அறிவு இல்லாமல், நமக்கு அறிவு இருக்குதுல்ல, நம்ம பண்ணுமா? ஸ்தோத்திரம். பண்டிகையின் சாணி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறதுக்கு நமக்கு தேவையா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. நிறைய பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மனம் மாறுங்க. இன்னைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டா மாறணும். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க நியமிச்சதை செய்யறதுக்கு பாஸ் இல்ல, பாஸ் செய்ய நியமித்ததை செய்யறதுக்கு நீங்க. புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன். பைபிளை மூடிட்டு கண்ணை மூடுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருத்தருக்கும் கேட்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பிரசங்கம் பண்ண இன்ட்ரெஸ்டும் எனக்கு இல்லை. பைபிளை மூடுங்க ப்ளீஸ், கண்ணை மூடி ஜெபிப்போம். ஜீசஸ். எல்லாம் கண்ணை மூடுங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நேரம் இது. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே நிர்விசாரமாக உட்காந்தின்னு அரை தூக்கத்தில் கேட்டுருந்தா டென்ஷன் தான் வரும். ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரையும் இருதயத்தை தரங்கன்னு சொல்லி கேளுங்க. வசனம் எனக்கு உள்ள வரணும்பா, வசனம் உள்ள வர முடியாதபடி நிறைய ஏற்கனவே குப்பெல்லாம் உள்ள இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றுங்க ஆண்டவரே. கேளுங்களேன் கேளுங்களேன் கேளுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதம்? எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா மாறணும்? நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அசதியாகுது, சோம்பலாகுது, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியலன்றவங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா நான் முடிச்சிடுவேன். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா நான் முடிச்சிடுவேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, வசனத்துக்கு ஜீவன் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் வெட்டும் ஆத்துமாவையும் ஊனையும் சொல்லி வசனம் அழகா சொல்லுதுப்பா. எனவே இன்றைக்கு எங்களை வெட்டி கொண்டிருக்கிறோம் வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு வார்த்தைகள் இடைபெறட்டும். எங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த வார்த்தைகளை மாற்றி தாரும். கேட்கிற இருதயத்தை லீதியால் போல எங்களுக்கு திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொன்ன ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நான் வேத பாடத்தில். உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு அல்லது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணிடலாம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம கெடுக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யெரொபெயாம் செய்த முதலாவது காரியம் விக்கிரகாராதனை. இரண்டாவது, லேவியர்களை நியமிக்காமல் ஈனமானவர்களை நியமித்தான். மூன்றாவது, தான் மனதிலே தானே நியமித்த நாளிலே கர்த்தர் அருவருக்கிற பண்டிகையை கொண்டாடினான். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம். நாலாவது காரியம் 13வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 13:1. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், ஸ்தோத்திரம், இவர் கோயில் கட்டினார் இல்ல, ஆசாரியர்களை ஈனமானவர்களை போட்டார் இல்ல, ஸ்தோத்திரம், அவங்க தானே தூபம் காட்டணும். ஸ்தோத்திரம். அவங்களையும் போட்டாரு, கோயிலையும் கட்டாரு. இப்ப இவரே தூபம் காட்டுறதுக்கு ராஜா, இவர் ஆசாரியர் வேலை செய்யறதுக்கு நிற்கிறாரு. ஆமென். பாஸ்டர் போடாம இவரே செஞ்சுன்னு இருக்கலாம். லேவியரை நியமிச்சிட்டாரு. லேவியரை நியமிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தான் வேலை? என்ன வேலைங்க? தூபம் காட்டுறது தான் அவங்க வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி சவுலை தள்ளினதுக்கு என்ன அர்த்தம்?
1 சாமுவேல் 15 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அமலேக்கியோடு யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. அதனால ஆண்டவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பலி செலுத்தணும்னு சொல்லி பலி விருந்து ரெடி பண்றாரு. சாமுவேல் தான் அதை வந்து செலுத்தணும். சாமுவேலுக்கு சொல்லப்படுது, அவர் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சாமுவேல் இந்த சவுல் என்ன பண்ணிட்டார், இவர் போய் பலி செலுத்தி விட்டார். இது கர்த்தருடைய பார்வைக்கு பயங்கர அருவருப்பு. ஆனா ஆதாமை படைக்கும் போது 2 வேலையும் கொடுத்து படைச்சாரு. அவன் அதை காப்பாத்திக்காம ஒரு வேலையை இழந்து விட்டபடினாலே அதுக்கப்புறம் இயேசுநாதர் வர வரைக்கும் ராஜா தனியா ஆசாரியர் தனியா மாத்திட்டாரு. இப்ப யெரொபெயாம் ராஜாவா இருக்கும்போது ஆசாரியர்கள் தூபம் காட்டணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், இவனே தூபம் காட்டும்படியாக பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறான். கவனிங்க, ஸ்தோத்திரம். இது பண்ண 3வது 4வது தப்பு. இதை குறித்து அதிகமாக விளக்கம் சொல்ல நான் விரும்பல. இதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட், அதை சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆ ஆ ஆ ஆ ம் 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 போதும் போதும் போதும். ஆண்டவருக்கு விரோதமா பலிபீடம் கட்டிட்டு ஈனமானவர்களை ஆசாரியராக்கிட்டு இவரே இப்போது பண்டிகையை நிர்ணயித்து இவரே பலி செலுத்துறதுக்கு தூபம் காட்டுறதுக்கு நிற்கிறாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரருக்கு உண்டாகி அவர் போய் சொல்றாரு, எப்பா நீ பண்றது தப்புப்பா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலிபீடமே வெடித்து சிதற போகிறது. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அதனால இந்த பலிபீடம் இருந்தா தானே செய்வ. அதனால இந்த பலிபீடத்தையே என்ன பண்ண போறேன், நானு வெடித்து சிதற பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி போய் சொல்லும் போது ஸ்தோத்திரம், சாலமோனுக்கு ஆண்டவர் 2 விசை தரிசனமாகி நீ போகிற பாதை சரியில்லைன்னு சொல்லும் போது இந்த சாலமன் என்ன பண்ணாரு, காது கேளாதவன் போல அவர் செய்யறத செஞ்சுக்கினே இருந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். அதனால ஆண்டவர் சாலம் மேல கோபமாகி ராஜ்யபாரத்தை 2ஆ கிழித்து விட்டார். இப்ப யெரொபெயாமும் அதை தான் பண்றாரு. ஸ்தோத்திரம். யெரொபெயாம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு. என்ன பண்றாரு, இந்த தீர்க்கதரிசி போய் நீ பண்றது தப்புப்பா, இந்த பலிபீடத்துல நீ பலியிடுவது தப்பு, அதுவும் நீ பலியிடுவது தப்பு. அதனால ஒரு நாள் வரும், அது இன்னைக்கா கூட இருக்கலாம், இந்த பலிபீடம் வெடித்து சிதற போகிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் போயிட்டான். சொல்லி கொண்டிருக்கும் போது இவர் என்ன பண்ணார் தெரியுமா, 4வது வசனத்துல ஆ ஆ ஆ அவனை பிடியுங்கள் என்று தன் கையை நீட்டினான். அவனுக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமால் முடக்க கூடாதபடிக்கு முடக்குவாதம் வந்துச்சு. கை நீட்டின கை அப்படி நிக்குது. இந்த ஊழியக்கார புடியினர் பாரு. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி அனுப்பப்படுகிறார்கள். அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் கை நீட்டி குற்றப்படுத்தினால் முடக்குவாதம் வரும் உங்களுக்கு. நான் சொல்லுங்க, பைபிள் வருது, பைபிள் வசனம் சொல்லுது. பைபிளில் இருக்கிற, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் எப்படி வருதுன்னு இருக்குது பைபிளில். உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். இந்த வியாதியோடு யார் இருக்கிறீங்களோ ஏன் வந்ததுன்றது காரணம் வசனத்தில் இருக்குது. எல்லா வியாதியும் ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. முடக்குவாதம் ஏன் வருது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய வாயாயிருந்து பேசி கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்கு விரோதமாய் நீ கை நீட்ட துணிகரம் கொண்டால், உன்னை யாரையா நீ ஜட்ஜா வச்சுது? உனக்கு அவ்வளோ ஸ்தோத்திரம் பரிசுத்தம் இருக்குதா? உனக்கு அவ்வளோ நீதி இருக்குதா? ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை குற்றப்படுத்துற அளவுக்கு நீ அவருக்கு மேலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஊழியக்கார் யாரு? கர்த்தருடைய வாய். ஆண்டவரால் அழைப்பு பெறாமல் ஊழியத்துக்கு வரவே முடியாது. சும்மா நான் வந்து இங்கே நிற்கல, போன வாரம் தெளிவாக சொன்ன சாட்சி. ஆமென். சும்மா வந்து இங்கே ஊழியம் செய்ய முடியுமா? முடியுமா? போன வாரம் கேட்டவங்க, சும்மா வந்து நிற்க முடியுமா? இந்த அங்கி போட முடியுமா? இந்த ரோப் கட்ட முடியுமா? ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா.
அப்போ அவங்களுக்கு விரோதமா துணிகரமா உன் கையை நீட்டினா ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடனே பனிஷ்மெண்ட். ஸ்தோத்திரம். பேசக்கூடாதுங்க, உடனே பனிஷ்மெண்ட். இது யெரொபெயாம் வாழ்க்கையில் மாத்திரம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே பாருங்களேன். ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், மிரியாம் என்கிற சகோதரி தன் சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து கையை நீட்டுறான். ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம். சொந்த சகோதரி, மோசே இப்படி மாறுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவள். ஸ்தோத்திரம். யார்? இந்த மிரியாம். மிரியாம் என்ன பண்றா? ஸ்தோத்திரம். மோசேக்கு விரோதமாய் அவள் முறுமுறுத்து, உங்களை மட்டும்தான் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தாரா? நானும் லேவி கோத்திரம் தான். ஸ்தோத்திரம். நாங்களும் என்ன பண்ணுவோம்? ஊழியம் செய்வோம் என்று சொல்லி சொல்லும் விதமாக ஸ்தோத்திரம் அவள் மோசேக்கு விரோதமாக கையை நீட்டினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவளை அடித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 'சரி, ரெஃபரன்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். மிரியாம் என்று சொல்லுகிற சகோதரி தான் இவங்க அம்மா கொண்டு போய் அந்த நைல் நதியில் போடும்போது ஒளிந்திருந்து கரெக்டாக பார்வோனுடைய குமாரத்தை வந்து மோசை எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சவன் மிரியாம். இப்போ அவங்க எகிப்துலேருந்து வரும்போது மிரியாமும் கூட வரா. ஒரு காலகட்டத்தில் மிரியாம் மோசைக்கு விரோதமாக எழும்பி, உன்னை மட்டும்தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரா, நானும் ஊழியம் செய்வேன்னு எழும்புறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே கர்த்தர் அவளை அடித்தார். அவள் உறைந்த மழையை போல குஷ்டரோகி ஆனாள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். சொந்த அக்காவாக இருந்தாலும் ஊழியக்காருக்கு விரோதமாக பேசினா பனிஷ்மெண்ட் உடனே. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்து வராங்க. கோராகின் புத்திரர், லேவி கோத்திரத்தில் கோராகின் புத்திரர் 250 பேர், தாத்தான் அபிராம் கூட்டம் மோசேக்கு விரோதமாக எழும்பி, நாங்களும் லேவி கோத்திரம் தான், நாங்களும் ஊழியம் செய்வோம் என்று வந்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணாரு? பூமியை பிளந்து உயிரோடு அந்த 250 பேரும் உள்ள போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒரு நிலைமை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியங்களை தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுத்தால், கை நீட்டினால் உடனே பனிஷ்மெண்ட். ஊழியக்காரர் என்பது சாதாரணமானவர் அல்ல, கர்த்தருடைய அம்பாசிடர். அவங்க தப்பு பண்ணுறாங்களா? என்ன பண்ணோம்? நோவாவுடைய பையன் சேம் யாப்பேத்து மாதிரி என்ன பண்ணலாம்? அந்த தப்பை ஜபம் என்கிற போர்வையால் மூடலாமே தவிர கானான் மாதிரி போய் வெளியெல்லாம் சொல்லிக்கின்னு தெரியக்கூடாது. அதனால தான் கானானுக்கு சாபம். இந்த யெரொபெயாம் செய்த மிக முக்கியமான 4வது காரியம், ஊழியக்காரருக்கு விரோதமாய் கை நீட்டினாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கை நீட்டும் போது, நீங்கள் இப்படி நீட்டும் போது இந்த கையோட அர்த்தம் நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விரல் தான் அங்கே நீட்டுது, ஆனால் 3 விரல் ஒன்றை காட்டிங்குது. காட்டுதா? நீ கையை நீட்டுறிய, நீ ஒழுகமான உன்னை கேட்குது. நீ கையை நீட்டி குற்றப்படுத்துறிய, 3 விரல் கேட்குது. உன்னை பார்த்து நீ சொல்றிய அந்த குற்றத்தை நீயே செய்றிய அப்படின்னு சொல்லுது. அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையிலும் ஊழியக்காருக்கு விரோதமாக வாயை திறக்கவே கூடாது. ஊழியக்காரர் யார் வந்தாலும் ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த தாத்தான் அபிராமுடைய வீடு அப்படியே உள்ள போயிடுச்சு. ஜனங்க இதை பார்த்த உடனே பயந்து நேரா வந்து மோசேண்ட பேசுறது இல்லை. கவனிங்க. பயந்துக்குன்னு இவர் சாபம் விட்டுருவாரு, ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாருன்ட்டு நேரா வந்து பேசாம பின்னாடி போய் பேசுறது, முறுமுறுகிறது, முறுமுறுகிறது. ஸ்தோத்திரம். இது நம்ம சபையில் நிறைய நான் கேள்விப்படுறேன். இந்த முறுமுறுகிறது ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பான காரியம். 1 கொரிந்தியர் 10:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சீக்கிரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து
சங்காரக்காரர்களால் அழிக்கப்பட்டது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இஸ்ரவேலிலே முறுமுறுத்த ஜனங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? வாசிங்க மறுபடியும். யார் வாசிக்கிட்டு மைக்ல? சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுத்தா பனிஷ்மெண்ட் உடனே வரங்க. எது வேணாலும் நீங்க சபை முடிஞ்ச பிற்பாடு நான் இங்கே தான் இருப்பேன், உங்களுடைய டவுட்டை வந்து கேட்டுக்கலாம். பின்னாடி முறுமுறுத்துக்குன்னு போகக்கூடாது. உங்களுக்கு புரியலன்னா புரிகிற மாதிரி வந்து பாஸ்டாண்ட கேட்டுக்கலாம், விளக்கம் கேட்டுக்கலாமே தவிர நீங்களே ஒன்று புரிஞ்சுக்கின்னு அழுதுகினே போகிறது, முறுமுறுத்துக்கினே போகிறதெல்லாம் இருந்தா உங்களுக்கு இம்மீடியட்டா பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம், ஸ்தோத்திரம், நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது நம்புவோமானால் இந்த 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரருக்கு விரோதமாய் கையே நீட்டக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இதுக்கு பனிஷ்மெண்ட் ஆண்டவர் உடனே கொடுப்பார். கடைசியாக 15வது அதிகாரம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். யெரொபெயாமுடைய 5வது பாவம் 13:1 14:1. நேபாத்தின் குமாரனாக யெரொபெயாம் என ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் போய் படிங்க. ஸ்தோத்திரம். இப்போ
சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, யூதாவின் ராஜாவின் முகத்தை பார்த்துதான் நான் இப்போது அற்புதம் செய்ய போகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகி யோராமின் முகத்தை அல்ல. யோராமின் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில யெரொபெயாமின் பாவங்களிலே அவன் சிக்கி கொண்டிருந்தான். ஆனால் யோசபாத்தின் முகத்தை பார்த்து அவனுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு 5 காரியம் இருக்குதுங்க. அதை மொத்தமாக அடுத்த வாரம் சொல்ல முடியாதுன்றதுனால வேகமாக 5 நிமிஷத்துக்குள்ள 2 காரியத்தை சொல்லிடுறேன் இன்னைக்கு. மீதி அடுத்த வாரம் தொடரும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன தெரில உங்களுக்கு. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை எடுத்துப்போம். ஸ்தோத்திரம். இப்போ மேசா என்று சொல்லுகிற மோவாபின் ராஜா, கவனிக்கிறீங்களா? மேசா என்று சொல்கிற மோவாபின் ராஜா இஸ்ரவேலுக்கு ஆகாப் ராஜாவாக இருக்கும்போது வரி செலுத்தி கொண்டிருந்தான். 1,00,000 குறும்பாட்டு குட்டிகளையும் 20,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் வரி செலுத்தி கொண்டிருந்தான். இப்போ அவனே என்ன பண்ணிட்டான்? கலகம் பண்ணி விரோதமாய் சண்டைக்கு வரான். இதுதான் பிரச்சனையே. மோவாபின் ராஜா மேசா சண்டைக்கு வந்தது தான் பிரச்சனை. அப்படி சண்டைக்கு வரும்போது இந்த இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகி யோராம் தனியாக போகிறதுக்கு பயந்துக்குன்னு யூதாவின் ராஜாவாகிய யோசபாடத்திரத்தில் வந்து ஹெல்ப் கேட்குறான். ஸ்தோத்திரம். வாசிங்க 7வது வசனம். 2 ராஜாக்கள் 3:7. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண போகிறேன், என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். கவனிங்க, போய் ஹெல்ப் கேட்குறான். எப்பா நம்மளாம் சகோதரர்கள். ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு சண்டை, எனக்கு விரோதமாக மோவாப் ராஜா வராரு. அதனால் நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணினா 2 பேரும் சேர்ந்து போய் சண்டை போடலாம், எனக்கு உதவி செய்கிறா என்று யோசபாத்திரத்தில் கேட்கும்போது யோசபாத் என்ன சொன்னான்? நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் கேட்கிறான். பொறாமை சொல்லுங்க அல்லேலூயா. போய் கேட்டவானே ஒண்ணுமே மறுக்கல. அவன் போய் கேட்கிறான், என் கூட வரையா சொல்லி உடனே சொல்றான், ஏம்பா அப்படி பிரிக்காத, நீ நானும் ஒண்ணுதான். ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே அப்பா பிள்ளை தானே. நீ வேற நான் வேற கிடையாது. உன் ஜனம் ஏன் ஜனம்லாம் பிரிக்காத, அதனால நான் கண்டிப்பாக யுத்தத்துக்கு வருகிறேன் என்று சொன்னான். இந்த சொல்லும்போது இதை சொல்வதற்கான வாய்ப்பு யோசபாத்துக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ஆகாப் ராஜாவா இருக்கும்போது கீலேயாத்தின் மேல் யுத்தம் பண்ண போகிறான் இந்த ஆகாப். கவனிங்க, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 4வது வசனம். கீலேயாத்தின் மேல யுத்தம் பண்ண போகிறான். அப்போது யோசபாத் ராஜாவா இருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? யோசபாத் இடத்துல போய் ஆகாப் கேட்ட கேள்வி என்ன பாருங்க, வாசி. 1 ராஜாக்கள் 22:4. யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகிறேன், என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள். பார்த்தீங்களா, அதே ஸ்டேட்மெண்ட். ஆகாப் கூப்பிடும்போது என்ன யோராமுக்கு சொல்றானோ அதை அப்படியே சொன்னார். இது முன்னாடி நடந்துச்சு. ஆனா இதை சொல்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்றதை சொல்றேன், கவனிங்க. இப்போ ஆகாப் போய் கூப்பிடுறாரு, யோசபாத்தை வரையாப்பா? கண்டிப்பா வரேன், நீ வேற நான் வேற இல்லை, சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ என்ன பண்றாங்க? சண்டைக்கு போறாங்க. எங்க போறாங்க? கீலேயாத்தின் மேல சண்டை போட போறாங்க. அப்ப ஆகாப் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் ராஜான்னு தெரியக்கூடாது, என்னை கொன்றுவானுங்க, அதனால நான் வேஷம் மாறி சண்டை போடுறேன், நீ ஆனா ராஜா ட்ரெஸ் போட்டுக்கின்னு வண்டியிலே உட்கார்ந்துருந்தா போதும், எனக்கு சப்போர்ட் பண்ணு, எனக்கு துணை நில்லு அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். அதே போல இந்த யோசபாத் ராஜா ட்ரெஸ் போட்டுக்கின்னு ரதத்துல உட்கார்ந்துருக்கிறான். இந்த ஆகாப் என்ன பண்றான்? வேஷம் மாறி சண்டை போடுறான். அப்படி சண்டை பலத்தது. அப்போ ஒருத்தன் வில் எடுத்து அடிச்சான். ஸ்தோத்திரம். யோசபாத்தின் கவசத்துக்கு சைட்ல பட்டு போயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ். அவ்வளவுதான், இவருக்கு பயம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாக வேண்டிய ஆளுக்கு பயம். ஸ்தோத்திரம். இந்த ஆளை நம்பி கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிருப்பேன்? நானு செத்து போயிருப்பேன்னு யோசனை சொல்லவே அந்த வில் அடிச்ச ஆள்கள்லாம் இந்த யோசபாத்தை புடிச்சிக்கின்னு, ஆமே, இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா கொல்லுவோன்னு கத்திய ஓங்கும் போது இவன் ஐயோயோ ஆண்டவரேன்னு கத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நான் இல்லப்பா இஸ்ரவேலின் ராஜான்னு கத்தும் போது இவன் இஸ்ரவேலின் ராஜா இல்லப்பா, இவனை விட்டுருங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க? இஸ்ரவேலின் ராஜாவை தேடி சென்று அவனை கொலை செய்தார்கள், கொன்று விட்டார்கள். கர்த்தர் இவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார், சாகரத்திலிருந்து காப்பாற்றிட்டார்.
ஓகே. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யோராம் வந்து அதையே கேட்கிறாரு, என் கூட சண்டை போட வரையா, நம்மள வந்தா பத்தி. அவங்க பையன், அவங்க அப்பா செத்துட்டாருல்ல, அவங்க பையன் யோராம் ராஜாவாயிட்டாரு. இப்ப யோராமுக்கு விரோதமா மோவாபியர் வராங்க. இப்ப ஹெல்ப்புக்கு யோசபாத் போய் கேட்கிறாரு, என் கூட சண்டை போட வரையாப்பான. நம்ம போவோமா? போவோமா? எப்படி வந்துக்கிறாரு அவர் காப்பாற்றப்பட்டு? மயிரேல ஜஸ்ட் மிஸ்ல வந்துக்கிறாரு அப்பா கூட போய். இப்ப இவன் கூட போறதுக்கு நான் வருவேமா, போவோமா? ஆனா அவன் அந்த பழசு எதுவுமே நினைக்கல. அவங்க அப்பாவுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் சொன்னானோ அதே ஸ்டேட்மெண்ட்டை அவன் சொன்னான். சொல்லுங்க அல்லேலூயா, நல்லா சொல்லுங்களேன் சத்தமா. என்ன புரியுது உங்களுக்கு? ஸ்தோத்திரம். என்ன புரியுதுங்க? பழைய சம்பவத்தை அவன் நினைத்திருப்பாரானால், பழைய சம்பவத்தை மனதில் வைத்திருந்திருப்பானால், ஸ்தோத்திரம், அவனால் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கவே முடியாது. யோசபாத்துடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒரு சாப்டர் முடிஞ்சுதா திருப்பணமா, அவ்வளோதான். பழைய காரியம் எதுவுமே மனசில் இருக்காது, வைத்துக் கொள்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வைத்து விடு. வைத்து விடு. ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்றது இல்ல, வைத்து விடுவதில்லை. ஸ்தோத்திரம். நானும் வச்சுட்டேன்னு சொல்லிக்கிற மாதிரி சொல்லிப்போம். ஆனா நமக்குள்ள இருந்த அந்த காரியங்கள், பழைய காரியங்கள் போவே போவாது. யாருடைய மனசுல பழைய காரியங்கள் அப்படியே நிலை கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. பழைய காரியங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு ஒரு புது சிருஷ்டியாக யோசபாத் மாறி நாம் வாழ அர்ப்பணித்தால் நம்ம முகத்தை பார்த்து உடனே கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். பழையசெல்லாம் 2025 போய் எதுவுமே நம்மளை பின்தொடர்ந்து வரவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தபடி அந்த யோசபாத்தினுடைய குணாதிசயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 9வது வசனம். ஸ்தோத்திரம். 3:9. ரைட். ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணுறாங்க? யோராம் கூட யோசபாத்தை சேர்த்துக்கினாரு. ஏதோம் தேசம் வழியாக போனதுனால அங்கேருந்து ஏதோமின் ராஜாவும் சேர்ந்துக்கினாரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து மோவாபோடு சண்டை போட போகிறாங்க. 7 நாள் போகிறாங்க, 7 நாள் சுற்றுறாங்க. தண்ணி ஒரு பொட்டு இல்லை. மிருக ஜீவன்களுக்கும் அவர்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. தண்ணி கண்டிப்பாக வேணும். தண்ணி இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்லாத சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை யோசபாத், ஆகாபுடைய வழியில் யெரொபெயாம் பாவங்களை சிக்கி கொண்டிருந்த யோராம். 2 பேருக்குள்ள டிஃபரன்சியேஷனை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். கவனிங்க ஒரு 2 நிமிஷம். யோராம், யோசபாத், ஏதோமின் ராஜா 3 பேரும் 7 நாள் சுற்றி திரிகிறார்கள். தண்ணீர் இல்லை. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 10வது வசனத்தில் ஆகாலை பின்பற்றுகிறவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். ஐயோ, இவர் இதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை தேடின மாதிரியும், சண்டை போறது கிளம்பும் போதே ஒரு பாஸ்டிங் பிரேயர் வச்சுட்டு சண்டை போட போன மாதிரியும், இதுவரையிலும் கர்த்தருக்கு ஒரு வாரத்தையும் காணும். ஆனா இந்த வசனத்தை நான் போட்டுக்குது. என்ன சொல்றாரு? இங்க எங்க கர்த்தர் வந்தாரு திடீர்னு? இதுவரையிலும் கர்த்தரை பற்றி ஒரு காரியமே இல்லை. ஆண்டவரே நாங்கள் சண்டைக்கு போகிறோம், ஆண்டவரே ஒரு ஜபம் வச்சாரா? இல்லை. ஸ்தோத்திரம். யோசபாத் என்ன பண்ணுறாரு? 3 ராஜாக்கள் சண்டைக்கு வரும்போது 2 நாளாகமம் 20 அவர் உடனே சபைக்கு ஒரு பாஸ்டிங் பிரேயரை போட்டு, பாஸ்டிங் பிரேயரில் யகாசியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதே போல போய் சண்டை போட்டார். சண்டையே போடல, அவங்க பாடி துதி செய்தாங்க. அவர்களுக்குள்ளே எழும்பி அடித்து கொண்டு செத்து போனாங்க. ஸ்தோத்திரம். இது யோசபாத்துடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவம். ஆனால் இந்த யோராமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடின காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரச்சனை வந்தபோது பழிய தூக்கி யார் மேலே போடுறது? நிறைய விசுவாசிங்க அப்படிதான். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆண்டவரை தேடுறது கிடையாது. வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் ஏதோ நடக்குது வழியில் வச்சிங்களேன். நான் சொல்றது எடுத்தோடனே ஏன் தான் ஆண்டவர் இப்படி பண்றாங்க? எங்க திடீர்னு நாங்கள் ஆண்டவர் வந்தார்?
காலையில் எழுந்துக்கும் போது ஒரு ஜெபம் இல்லை, ஆண்டவரை தேடல, ஆண்டவரை நினைக்கல. வேலைக்கு போகும்போது ஒரு ஜெபம் இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆனால் ஆக்சிடென்ட் ஆன போது மாத்திரம் ஆண்டவர் வந்து முன்னாடி நிற்கிறார். ஏன் தான் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி பண்ணுறாரு? இது யாருடைய வார்த்தை, யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, பாகாலை பின்பற்றுகிறவனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே எத்தனை பேர் இந்த யோராம் மாதிரி புலம்பி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக யெரொபெயாமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் பழியை தூக்கி ஆண்டவர் மேலே போட்டு புலம்பி கொண்டிருக்கிறீங்க? அப்படி புலம்பி கொண்டிருக்கிறவங்களா இருந்தா நீங்களும் யோராமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் யோசபாத் என்ன பண்ணார்? அடுத்த வசனத்தில், அப்பொழுது யோசபாத் 11வது வசனம், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி. போதும் போதும் போதும். ஆமென். தண்ணி இல்லைன்னா பாகாலை பின்பற்றுகிறவன் புலம்புவான். தண்ணி இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவராண்ட கேட்போம், ஏன் தண்ணி இல்லை? தண்ணி ஆண்டவர் எங்களுக்கு இல்லைன்னு நம்ம எங்க கேட்போம்? சொல்லுங்களேன். ஒரு ஆண்டவரை பின்பற்றின மனநிலை இப்படிதான் இருக்கும். பாகாலை பின்பற்றின மனநிலைமை புலம்பும், கர்த்தரை பின்பற்றிய மனநிலை தைரியமா இருக்கும். ஆமே. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? எந்த நிலைமையிலும் புலம்ப மாட்டாங்க. எந்த சூழ்நிலை கண்டும் புலம்ப மாட்டாங்க. யாரு புலம்ப மாட்டாங்க? கர்த்தரை விசாரிக்கும்படி. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் இங்க இல்லையா என்று சொன்னதற்கு எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா இருக்கிறார்னு சொன்னாங்க. உடனே அவன் சொல்றான், அவனிடத்துல என்ன உண்டு? கர்த்தருடைய வார்த்தை உண்டு. எலிசாவிடத்துல என்ன உண்டு? கர்த்தருடைய வார்த்தை உண்டு. அவனிடத்துல போவோம், அவன் கைட் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவான் என்று சொல்லி கடந்து போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, யோராம் பாகால்களை பின்பற்றி யெரொபெயாமின் பாவங்களில் சிக்கி கொண்டிருந்தபடினாலே சூழ்நிலையை கண்டு புலம்பினான். நீங்க எத்தனை பேர் சூழ்நிலையை கண்டு தைரியமாகிறீங்க? இதுவே முடிவு பண்றோம், நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கன்னு. ஒரு சூழ்நிலை கண்டு புலம்பினால் நீ கர்த்தருடைய பிள்ளை. வியாதியை கண்டு புலம்பினால் நீ கர்த்தருடைய பிள்ளை. கடன் பிரச்சனை கண்டு புலம்பினால் நீ கர்த்தருடைய பிள்ளை. உன்னுடைய குறைவை கண்டு புலம்பினால் நீ கர்த்தருடைய பிள்ளை. உன் பள்ளத்தாக்கு நிரம்பவே நிரம்ப. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்துல போவோம், அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையின்படியே செய்வோம், நம்முடைய பள்ளத்தாக்கை நிரப்பிக் கொள்வோம் என்கிற எண்ணம் கர்த்தரை ஃபாலோ பண்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. நாம் யோராமா இருக்கக்கூடாது, யோசபாத்தா இருக்கும். கைவில் மூடிட்டு ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரும் எழுந்துங்க ப்ளீஸ். நிறைய பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கணும். அநேக பேருடைய வாழ்க்கையில பலிக்க செய்யும்படி கர்த்தர் விரும்பி தான் கொடுத்திருக்கிறார். ஏதோ பொழுதுபோக்குற இடம் இல்லை சபை, பொழுதுபோக்கின் உச்சக்கட்டம் இல்லை. கர்த்தர் பேசுகிற நேரம் பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். பிரசங்கி 5:1 அழகா சொல்லுவேன், தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், வாயினால் துணிகரமாய் ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு எச்சரிக்க. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கார். நிறைய நிறுவனங்களுக்கு நீங்க போனீங்கன்னா வச்சிருப்பாங்க, you are in survival in CCTV camera. நீங்கள் சிசிடிவி கேமராவினால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நான் சொல்றேன், சிசிடிவியை காட்டிலும் உங்களை கண்காணிக்கிற ஒருவர் உங்க மேல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய எல்லாத்துக்கும் நீங்க கணக்கு கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை இப்பவே நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்காம இருக்கலாம். நான் வசனம் அழகா சொல்லுது, உங்க வார்த்தைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்க சிந்தனைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்க சரீரத்தின் அவயங்கள்ல நீங்க செய்கிற கிரியைகளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. தனித்தனியா பனிஷ்மெண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க போகக்கூடாது. இந்த ஆண்டுல, இந்த புதிய மாதத்துல, இந்த மாசம் முடியறதுக்குள்ளவே இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் உங்களோடு ஆழமான சத்தியத்தை சத்தியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் அடுத்த வாரத்துக்குள்ள உங்க பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நிரப்புவார்.
ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை ஆண்டு வந்தாலும் உங்கள் பள்ளத்தாக்கு அப்படியே தான் இருக்கும். எத்தனை பேர் யோசபாத்தாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எந்த நிலைமையில என் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன், எதை கண்டு நான் புலம்ப மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் மேல், கர்த்தர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்லுகிறார், நீ நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தை என் இருதயத்துக்கு ஆறுதல் என்று சொல்லுகிறார். என் இளவயது முதல் அதுவே எனக்கு ஆறுதல். என் சிறுமையில, என் தேவையில உம்முடைய வார்த்தையை என் ஆறுதல் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை மறவாமல், மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் கண்டிப்பாக வாக்குத்தத்தம் சொல்லி உங்களை கிடுகிடு கூட்டுறதுக்கு சொல்றது இல்லை, நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காகவே சொல்லுகிறார். உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுக்காக ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஸ்தோத்திரம் சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார் ஆராதிக்கும்படி. இதெல்லாம் எதற்காக? உங்களை ஆசீர்வதிக்கும்படி தானே. உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்ததானே. அவருடைய வார்த்தைகளை நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பலிப்பதற்கேற்ற ஒரு பாத்திரமாய் நாம் இருந்தாதானே பலிக்கும். யோராமா இருந்தால் வார்த்தை நமக்கு புறப்படாது, பலிக்கவும் பலிக்காது. யோசபாத்தா இருந்தால் வார்த்தை புறப்படும், அன்றைக்கே அந்த வார்த்தை நிறைவேறும், பலிக்கும். ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, நான் யோராமா இருக்க மாட்டேன், யோசபாத்தா இருப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு ஒரே நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் யோசபாத்தா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, 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 எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, லார்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். பேதுரு அன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கும் போது கரத்தை நீட்டி ஏசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது கரத்தை நீட்டி தூக்க அவரால் முடியுமானால், இன்றைக்கு வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற உங்களை தூக்க, உங்களுக்கு உதவி செய்வது அவர் பார்வைக்கு அற்ப காரியம். கேளுங்க, எத்தனை பேருக்கு ஆசை இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில பலிப்பதற்கு? ஆண்டவரே, என்னை யோசபாத்தாய் மாற்றும், யோசபாத்தாய் மாற்றும், யோசபாத்தாய் மாற்றும். யோராமின் கிரியைகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெப நேரத்தில் எங்களை விட்டு வெளியேறட்டும், எங்களை விட்டு வெளியேறட்டும். ரிமூவ் ஆல் தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இப்போது ஆண்டவரே எரேஸ் பண்றான், ஆண்டவரே எரேஸ் பண்றான், ஆண்டவரே அழிக்கிறான்ப்பா. எந்த யோராமின் குணமும் என் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது, என் உள்ளத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிற காரியம் எதுவுமே என் உள்ளத்துல இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையினால எல்லாவற்றையும் நான் அழிக்கிறேன், எல்லாவற்றையும் எரேஸ் பண்றேன், எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி போடுகிறேன். யோசபாத்துக்குள்ள கிரியை செய்த ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் மட்டும் என்னை நடத்த உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எப்போதும் எங்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. எங்களை ரட்சித்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுவே இல்லை என்ற விசுவாசத்தில் ஒரு நாளும் குறைந்து போகாமல் ஸ்தோத்திரம். யோசபாத்தை போல பதறாமல், சிங்கத்தை போல தைரியமாய் விசுவாசத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனப்படட்டும் அப்பா, இந்த வார்த்தை பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. ஒன்று கூட வீணாய் தரையில விழவிடாமல் எல்லாவற்றையும் 30, 60, 100 பலன் கொடுக்க செய்கிற ஆண்டவர்
எங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்க செய்து இந்த மாசத்திலேயே இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதுக்கேற்றபடி எங்களை நடத்தும், ஆயத்தப்படுத்தும். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் கடமை செய்து இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை உங்களுடைய இடைபெற்றிருக்குமான கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்படியே உட்காருவோம். ஆவியான சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன்